பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைய ஒருபோதும் தள்ளாதீர்கள். அது உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும். இன்று உங்களுக்கு தேவன் தரும் வார்த்தை மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு நாள் பேதுருவும் அவங்க சீஷர்களும் இரவு நேரத்துல மீன் பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மிகவும் அனுபவமுள்ள மீனவர்களா இருந்தாலும் அந்த இரவு முழுவதும் முயற்சி பண்ணியும் ஒரு மீன் கூட அவங்களுக்கு கிடைக்கல. அவங்க மிகவும் சோர்ந்து போய் வலைய அலசி கொண்டு கரையில நின்னுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இயேசு அங்கே வந்தாரு. அவர் பேதுருவிடம், பேதுருவே, நீ ஆழத்தில் போய் வலையை போடு என்று சொல்றாரு. பேதுரு உடனே பதிலளித்தார், ஆண்டவரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காக மறுபடியும் வலையை போடுகிறேன். பேதுரு ஏசப்பாவின் வார்த்தையை நம்பி வலையை போட்ட உடனே அற்புதம் நடக்குது. அவர்களுடைய வலைகள் கிழிந்து போகிற அளவுக்கு திரளான மீன்கள் கிடைக்குது. மற்ற படகுகளையும் அழைச்சி உதவி கேட்கிற அளவுக்கு திரளான மீன்கள் கிடைக்குது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல பலர் வாழ்க்கைக்காக வேலை, பணம், உணவு இது எல்லாத்தையும் நம்ம தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா நம் ஆத்துமாவுக்கு உண்மையான பலமும் அமைதியும் தருவது, நம் ஆத்துமாவுக்கு உண்மையான பலமும் தேவனுடைய வார்த்தை தான் பிரியமானவர்களே. நம்ம உடலுக்கு உணவு தேவைப்படுவது போல நம் உள்ளத்துக்கும் தேவனுடைய வார்த்தை தேவை. சில நேரங்களில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நம்பி பிடித்து கொண்டால் அது நமக்கு தைரியமும் வழிகாட்டுதலும் தரும். அதனால் தினமும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது மிக முக்கியம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்ட வாழ்க்கை ஒருபோதும் தோற்று போகாது. ஆமென்.